ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைய காணொளியில் கோயில்பட்டிக்கு அருகாமையில் ஒரு அதிபயங்கர அமானுஷ்யமான திகில் சம்பவத்தை வாங்க பார்க்கலாம். அந்த சம்பவத்தில் 2 நண்பர்கள் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வர கட்டாயத்தில் இருந்திருக்காங்க. அந்த நேரம் மணி சரியாக 12. 4 கிலோமீட்டர் தூரம் அந்த வில்லேஜ் ரோட்டில் நடந்து வரும்போது நடந்த சம்பவம் தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் திகில் குறையாமல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது போன்ற சம்பவங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அமானுஷ்யமான சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்பட்டிக்கும் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகான கிராமத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. சரியாக 2013ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சிவா மற்றும் அரவிந்த் இவங்க இருவருக்கும் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்ததுன்னு பார்த்தா, இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னா, 2013ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சிவா மற்றும் அரவிந்த் இவங்களுக்கு 24 வயது இருக்குங்க. அப்படி இருக்கும்போது சிவா மற்றும் அரவிந்த் கேட்டரிங் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தா, கோயில்பட்டியிலேருந்து சரியாக 16 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அழகான கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. 2013இருந்து 3 வருடம் கேட்ரிங் சர்வீஸில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த நேரம் கேட்ரிங் சர்வீஸ் ஓனர் சிவா மற்றும் அரவிந்த் கால் பண்ணி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 7 நாளில் ஒரு வீட்டுக்கு கேட்ரிங் வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஒரு வாரம் முன்னாடியே சொன்னதுனால சிவா மற்றும் அரவிந்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. தேதியை சரியாக நோட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. 2-3 நாளில் சிவா மற்றும் அரவிந்துக்கு அப்போதாங்க ஒரு பெரிய சிக்கலே வருது. என்னாச்சுன்னு பார்த்தோம்னா, இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் இன்னொரு கிராமத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்தில் அங்காள அம்மன் வருஷம் வருஷம் நடக்குங்க. அந்த கோயில் திருவிழாவுக்கு 18 ஊரும் சேர்ந்து மிக பிரம்மாண்டமாக நடத்துவாங்க. கிட்டத்தட்ட சுற்றி இருக்கிற எல்லா ஊர் மக்களும் அங்கே தாங்க இருப்பாங்க. அப்படி நடக்கக்கூடிய அந்த திருவிழாவுக்கு அடுத்த நாள் தாங்க அந்த கேட்ரிங் சர்வீஸ் ஓனரும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முந்தைய நாள் தான் அங்கே திருவிழாவும் நடைபெறும். அன்னைக்கு இரவு தான் அங்காளி அம்மனுக்கு அந்த மயான கொள்ளை திருவிழாவும் நடைபெறும். அந்த 2 நண்பர்களும் எல்லா வருடமும் திருவிழாவை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிடுவாங்க. ஆனால் அன்னைக்கு கேட்ரிங் ஒர்க்கு இருந்துச்சுங்க. வேறு வழியே இல்லாமல் திருவிழாவை விடக்கூடாதுன்னு அந்த திருவிழாவுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிளம்பும் போது மாலை 6 மணி இருக்குங்க. லோக்கல் பஸ்ஸில் சிவாவும் அவரது நண்பரும் கிளம்புறாங்க. அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சிவா என்பவர் ஊரை தாண்டி தான் போகும். அதனால அந்த பஸ்ஸில் ஏறி திருவிழாவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. திருவிழாவுக்கு போயிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பல லட்சம் மக்கள் கூட இருந்தாங்க அங்காளி அம்மன் திருவிழா. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட அந்த திருவிழாவுக்கு போவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சிவாவுக்கு ரொம்ப பக்தி அதிகங்க. அதுக்கு முக்கிய காரணமே அவங்க அப்பா தாங்க. சிறு வயதிலேயே சிவாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வருவாருங்க. ஆனால் அரவிந்த் அப்படி இல்லைங்க. ஆப்போசிட்டு, சுத்தமாக கோவில் கடவுள் அந்த மாதிரி நம்பிக்கை எதுவுமே கிடையாது. இந்த திருவிழாவுக்கு வர்றதுக்கான காரணமே என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். திருவிழாவை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறாங்க. அப்போ தாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த ஊர்லேருந்து மிட் நைட்டில் எந்த ஒரு பஸ்ஸும் அவங்க ஊருக்கு மட்டும் போகாதுன்னு அவங்களுக்கு தெரிய வருது. சரி, கிடைக்கிற பஸ்ஸில் ஏறலான்னு பார்த்தா மணியும் 10 ஆகுது. எந்த பஸ்லேயும் போக முடியாத சிவாவும் அவரது நண்பரும் மிட் நைட்டில் பைக்கில் லிஃப்ட் கேட்டு போகலான்னு பார்த்தா பைக் எல்லாம் திருவிழாவுக்கு பக்கம் தாங்க வந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் சிவாவுக்கும் அரவிந்துக்கும் என்ன பண்ணுறதுன்னே புரியல. அவங்க ஓனர் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. வேலைக்கு வரலன்னு சொன்னால் ஆட்கள் பத்தல இல்லையா, மறுபடியும் வேலைக்கு கொடுக்க மாட்டார். இதெல்லாம் யோசிச்ச சிவாவும் அவரது நண்பரும் இன்னொரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தா, வேறு வழி இல்லை மச்சான், போகலன்னா அடுத்த கான்ட்ராக்டுக்கு கூப்பிட மாட்டார். 3 கிலோமீட்டர் தானே, நடந்தே போகலாமான்னு கேட்குறாரு அவரது நண்பர்கிட்ட. அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அப்போ தாங்க அவங்க பார்த்திராத பயங்கரமான விஷயத்த பார்க்குறாங்க.
அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருட வருடம் பௌர்ணமி நிலவுல தாங்க அந்த திருவிழாவும் நடைபெறும். அவங்க 2 பேரும் நடந்தே போயிடலான்னு யோசிக்காம போயிடுறாங்க. அந்த திருவிழா நடைபெறும் அந்த இடத்துலேருந்து சரியா 4 கிலோமீட்டர் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மிட் நைட் 12:30 மணிக்கு திருவிழாவிலிருந்து 1½ கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. இருக்கும் அவங்களுக்கு அந்த நேரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி அந்த 1½ கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற போக்குவரத்து வாகனங்கள் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த 1½ கிலோமீட்டர் கடந்து போனதும் அந்த கிராமத்துல இருந்து ஒருத்தவங்க கூட நடமாடம் இல்லைங்க. நடக்கிற வீதி எல்லாம் லைட்டு வெளிச்சம் கூட சுத்தமாக இல்லைங்க. அந்த வீதி ஃபுல்லாக மண் ரோடு தான் இருக்குமா. பயம் தெரியக்கூடாதுன்னு செல்லில் பாட்டு கேட்டுட்டு நடந்து போகிறாங்க. மிச்சம் இருக்கிற 1½ கிலோமீட்டர் அப்போதாங்க அந்த விஷயத்தை பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப குளிர ஆரம்பிக்குதுங்க அவங்களுக்கு. திடீர்னு ஒரு இடத்துல நின்று சிகரெட்டு குடிக்கலான்னு நின்று குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தாங்க அவங்களுக்கு அந்த ஒரு சம்பவம் நடக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீதி ஃபுல்லாக மண் ரோடு இல்லையா. சைடில் பார்க்குறாங்க, பைக்கள் மேலே யாரோ ஒரு மனிதர் அமர்ந்திருக்கிறத பார்க்குறாங்க. கற்பனையாக இருக்குமோ கிட்டக்க போய் பார்க்கலான்னு போகிறாங்க. கிட்டக்க போயிட்டே இருக்காங்க. அந்த மர்ம நபரும் அந்த மைல்கல் எடுத்து செகண்ட்ஸில் வேறு இடத்துக்கு தள்ளி போகிறத பார்க்குறாங்க. சிவாவும் மற்றும் அவரது நண்பரும் பதற்றம் அதிகமாக ஒரு பெரிய புதர் மாதிரி இருக்கிற அந்த இடத்துக்கு போய் பார்க்கலான்னு போகிறாங்க. அவரை ஃபாலோ பண்ணியே போகிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க கண்ட காட்சி கேட்கக்குள்ளே கூட நடுங்குதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மர்ம நபர் புதர் மாதிரி இருக்கிற இடத்துல நிற்கிறாருங்க. அவர் நிற்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு இருக்குங்க. அவங்க சுற்றி இருக்கிற கிராமத்தில் மக்கள் அந்த கிணறு பக்கம் காலை நேரத்தில் போகிறதுக்கு கூட யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு மணியும் சரியாக 12 அளவில் சிவாவும் மற்றும் அவரது நண்பரும் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ தாங்க அவங்க யோசிக்கிறாங்க, இதுதான் அந்த மர்ம கிணறு. இதுக்கப்புறம் பயம் அதிகமாக. அதுக்கப்புறம் என்னன்னு பார்ட் 2ல் சொல்கிறேன். பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை கோருவேன்.